நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கவுள்ள நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்துக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அரசு திட்டத்தில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தலாம் என்ற விளக்கத்தை ஏற்று தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இந்த வழக்கு விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் மற்றும் சென்னை சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் இனியன் ஆகியோர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியே இந்த வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்குகள்ல உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அந்த விளம்பரத்துல அரசு முத்திரை இடம்பெற்றுள்ளதாகவும், அதே போல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி புகைப்படம் இடம்பெற்றுள்ளதாகவும், முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்கள். இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றும், ஒரு அரசின் திட்டத்தை ஒரு தனி மனித சாதனை போல விளம்பரப்படுத்துவது தவறானது என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார்கள். அதே போல ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவ திட்டத்திற்கும் தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ வத்சவா மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. டி வி சண்முகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் முதல்வரின் முகவரி துறை சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் 10,000 முகாம்கள் நடத்தப்படுவதாகவும், இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானது என்றும், இந்த திட்டம் முதலமைச்சர் திட்டம் என்று இருந்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் அதில் ஸ்டாலின் பெயர் பயன்படுத்தப்படுகிறது என்றும் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் அரசினுடைய விளம்பரங்கள்ல அரசியல் கட்சி தலைவர்களினுடைய சின்னங்களும் இடம்பெறக்கூடாது என்றும், ஆனால் சின்னங்கள் இடம்பெற்று தலைவர்கள் படம் இடம்பெற்ற விளம்பரங்களாம் வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதே போல ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கப்பட இருக்கக்கூடிய அந்த மருத்துவ திட்டத்திற்கும் தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு தான் எதிர்ப்பு தெரிவித்து அரசு தரப்பில் ஆஜரான அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன், அரசு திட்ட விளம்பரங்கள்ல முதலமைச்சர் படம் மட்டுமல்ல துறை அமைச்சர்களை பயணங்களையும் பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். மனுதாரர்கள் தாக்கல் செய்திருக்கூடிய தலைவர்களின் படங்கள் மற்றும் கட்சியின் சின்னம் கொண்ட விளம்பரம் அரசு விளம்பரம் அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். அரசு விளம்பரத்துல செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய அந்த சீரியல் எண் இருக்கும் என்றும் அவர் அந்த சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியே அரசு விளம்பரங்கள் நடைமுறையை பின்பற்றப்படும் என்றும், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முதலமைச்சர் பெயர் இடம்பெறலாம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அதே போல திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் பொய் வழக்கை தொடர்ந்துள்ளார்கள் என்றும், அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும், ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அம்மா கேண்டீன், அம்மா சிமெண்ட் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். அதே போல மத்திய அரசு பிரதமர் மோடியின் பெயரில் நமோ திட்டம் என்று தொடங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஜெகன்மோகன் திட்டம் என்ற பெயரிலும் தொடங்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதி தலைமை நீதிபதி அமர்வு அரசு விளம்பரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு குறித்து தமிழக அரசு, தேர்தல் ஆணையம், திமுக உள்ளிட்டவை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை 10 நாட்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற அந்த மருத்துவ திட்டத்தை தடை விதிக்க முடியாது என்றும் மறுத்துவிட்டனர். ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.